ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாற்றுக்குரல். அதாவது இப்போ நம்ம கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் தாங்க. ஏன்னா இப்போ ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து சிஎஸ்கே ரசிகர்களை ரொம்பவே டவுனா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஏன் அப்படின்னா, அதாவது தோனி அவர்களுக்கு இந்த சீசனோட ஐபிஎல் அவ்வளவுதான், இனிமேல் T20 மேட்சஸ்ல இருக்க மாட்டாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சரி ஓகே இந்த ஃபைனல் ஐபிஎல் எப்படியாவது அவங்க வந்து ஜெயிச்சிடட்டும், கப் அடிச்சிடட்டும், அது வந்து நம்ம தலை தோனிக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு பக்கம் ஆசையில தான் இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே நிராசையா போயிருச்சு. இருந்தாலும் கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நடந்த ஒரு சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா விவாத பொருளா மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தோனி அவர்கள் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆர்சிபி வீரர்களுக்கெல்லாம் வந்து கை கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதாவது இவர் வந்து ஒரு மாதிரி ஈகோல போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அதுல உண்மையாவே என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் பலருக்கும் தெரியாம தான் நெட்டிசன்கள்லாம் பயங்கரமா விவாத பொருளா மாத்தி விவாதிச்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து உண்மை என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அதாவது இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நார்மலாவே ஐபிஎல் நெருங்க நெருங்க ஃபைனல், அதாவது இறுதி கட்டத்தை நெருங்க நெருங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குவாலிஃபயருக்குள்ள யாரெல்லாம்டா போறாங்க அப்படின்னு பலருக்கும் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து பூர்த்தி பண்ற விதமா வந்து நிறைய டீம்ஸ் எல்லாம் பக்காவா போட்டி போட்டுட்டு நான் வருவேன் நீ வருவேன்னு பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதாவது ஒவ்வொரு ஊர் மக்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர் ரசிகர்கள் வந்து அந்தந்த ஊருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறதையும் தாண்டி எனக்கு இந்த டீம் தான்டா ஃபேவரட், எனக்கு இந்த டீம் தான் ஃபேவரட்னு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி அப்படியே முழு மூச்சா இறங்கிடுவாங்க அந்த மேட்சை பார்க்கும்போது. நம்ம பாத்தீங்க அப்படின்னா சேப்பாக்கத்தில் நடக்கக்கூடிய மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது சும்மா பயங்கரமா பிரமிப்பா இருக்கும். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம இப்போ ரீசெண்டா நடந்த சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கறத பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா ஆர்சிபி பக்காவா மேட்சை வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படிங்கும் போது இன்னுமே வந்து ரசிகர்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிருச்சு. ஏன்னா எப்படியாவது வந்து நம்ம தலை தோனி வருவாரு, அவருக்கு வேற இது ஃபைனல் மேட்சா இல்ல மறுபடியும் இன்னும் 2 மேட்ச் எக்ஸ்ட்ரா குவாலிஃபயருக்குள்ள போய் விளையாட போறா அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து எல்லாத்துக்கும் ரசிகர்களுக்கு தான் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பா தான் இருந்தது. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபயர் மேட்ச் இது வந்து உள்ள போவாங்களா மாட்டாங்களா திக் நிமிடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் ஆர்சிபிக்கு 18 ஓவர்ல மேட்சை முடிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா 18 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிக்கணும், அப்பதான் இவங்க வந்து குவாலிஃபயருக்குள்ள போவாங்க அப்படிங்கிற ஒரு இறுதி கட்டத்துல இருந்தாங்க. ஆனா எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த 218 இன்னொரு விஷயம் வந்து நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் இருக்கட்டும் இல்ல சோசியல் மீடியால எல்லாரும் இதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இதுவரைக்கும் இந்த சீசன்ல வந்து 18ஆம் தேதி ஆர்சிபி விளையாண்ட மேட்ச் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்துச்சு. இன்னொன்னு நம்ம கோலியோட ஜெர்சி நம்பர் 18, அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நடந்த மேட்சும் அதுவும் 18 நடந்திருக்கு. அதே போல வந்து 18 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிக்கணும் இல்ல 18 ஓவருக்கு முன்னாடி ஜெயிக்கணும், எல்லாமே 18ல வருது அப்படிங்கும் போது ஆர்சிபி ரசிகர்களுக்குலாம் ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தது என்ன அப்படின்னா, அவங்க டார்கெட்டும் பாத்தீங்க அப்படின்னா 219, அதாவது 218 ரன் அடிச்சிருந்தாங்க. அப்ப அதுவும் 218ல முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன நினைச்சாங்க, அப்ப கண்டிப்பா இந்த 18ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு அப்பவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி ரசிகர்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஓவர்ஸ் போக 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 பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா விறுவிறுப்பாயிருச்சு. அதாவது நம்ம இந்தியா மேட்ச் கூட இவ்வளவு எதிர்பார்ப்போட எக்ஸ்பெக்டேஷனோட பாப்போமா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து உட்காந்து அப்படியே அந்த ஜியோ லைவ்ல பாத்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கூஸ்பமான மூமெண்ட் தான். ஆனா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சம்பவத்தை பண்ணாங்க பாருங்க, அதுதாங்க. அதாவது ஒவ்வொரு விக்கெட்டும் போகிற டைம்ல வந்து நம்ம விராட் கோலியை பத்தி சொல்லவே வேணாம். அவர் வந்து ஒரு பக்கம் வந்து கேரக்டர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப ஆட்டிடியூட், எல்லாம் சரி வராது, இப்படி எல்லாம் இருந்தா சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் விவாதம் வந்து போனாலும் கூட அவர் வந்து ஒவ்வொரு விக்கெட்டை போகும்போதும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா அதை வந்து என்ஜாய் பண்றாரா இல்ல அதை வந்து ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பேட்ஸ்மேனை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி என்ஜாய் பண்றாரு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது கடைசியா ஃபைனலா மேட்ச் முடிஞ்சோடனே பாத்தீங்க அப்படின்னா அது அப்படியே அப்பட்டமா வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா இவர் என்ன பண்ணிருக்கணும், மேட்ச் முடிஞ்சதுக்கு
இருந்தது அப்படின்னா எல்லாத்து மாதிரியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்திருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணாரு, கடைசியில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே அங்கே இருக்கக்கூடிய சிஎஸ்கே ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்தோன்னே என்னாச்சு, சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் செம்ம கடுப்பாயிட்டாங்க. அதையும் தாண்டி என்ன பண்ணாங்க, சரி ஓகே மேட்ச் எல்லாம் முடிஞ்சு, எப்போவுமே நார்மலாக நடக்கிற விஷயம் என்ன, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு டீம் பிளேயர்ஸும் வந்து மாற்றி மாற்றி எல்லாரும் வந்து கை கொடுத்துட்டு போகணும், இதுதான் நடைமுறை. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஒரு பக்கம் ஆர்சிபி வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே எல்லாம் லைன் அப் பண்ணிட்டு வந்து அவங்க ஒவ்வொருத்தராக வந்து கை கொடுத்துட்டு போகணும். இப்போ ஆர்சிபி ரசிகர்லாம் பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்ல இருந்ததுனால கூட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் லைன் கட்டி நின்றுட்டு இருக்காங்க. முதல்ல வந்து நம்ம தலை தோனி தான் நிற்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பார்த்துட்டே இருந்திருக்காரு, யாரும் வரல, சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே அங்கே இருந்த அந்த ஆர்சிபியோட டீம் ஆட்களுக்கும் அங்கே அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வாங்க, அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கை கொடுத்துட்டு அவர் பாட்டில் அப்படியே போனார். அங்கே அப்போ இருந்த ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் கை கொடுத்துட்டு தான் போனார். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடி வந்து நம்ம கோலி வந்து ஒரு பக்கம் தலை தோனிகிட்ட கை கொடுத்து பேசினாரு. சரி ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நம்ம தோனி வந்து ஒரு பக்கம் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தலை தோனி வந்து என்னப்பா இவர் கடைசி மேட்ச் இவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, இவர் வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து மதிக்காம போயிட்டாரு, அதாவது உதாசீனப்படுத்திட்டாரு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் மீம்ஸை போட்டு பயங்கரமா சோசியல் மீடியாவில் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே என்னாச்சு, அப்போ ஒரு பக்கம் வந்து சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் கடுப்பாயிட்டாங்க, என்ன நீ இப்படி தலை தோனி பத்தி இப்படியெல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலுமே வந்து இதுல உண்மையிலே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாகவே தலை தோனி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்சும் முடிஞ்ச உடனே முதல்ல வந்து போய், ஏன்னா அவருக்கு வந்து காலில் பிரச்சனை இருக்குதாமா, அதனால அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே போய் அதற்கான முதல் உதவிகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது வழக்கமாமா. அந்த வழக்கம் வந்து அது எப்போ இருக்கிற மாதிரி தான், இது வெளியே தெரியல, அவ்வளோதான் விஷயம். அப்போ என்னாச்சு, இவர் அதே மாதிரி வழக்கம் போல், ஏன்னா அவரால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அவர் அவ்வளோ நேரம் நின்று அந்த கேம் விளையாடினதே பெரிய விஷயம். ஏன்னா அவர் ரிட்டையர்டு வேற ஆக போறாரு, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, உடல்லே அவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து வெளியே தெரியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமாக அதை வந்து ரூமரை கிளப்பி விட்டு கடைசியில் ஏதோ வந்து விராட் கோலிக்கும் தோனிக்கும் இவரா அப்படின்னு டெம்ப்ளேட்லாம் போடுற அளவுக்கு பயங்கரமா வந்து சோசியல் மீடியாவில் இது ஒரு பிரச்சனையா போயிடுச்சு. உண்மையிலே நடந்தது இதுதான். அதாவது அவருக்கு வந்து இந்த மாதிரி முதலுதவிகள் வந்து எப்பவுமே எடுத்துக்கிறது வழக்கம். அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவரோட ஓய்வறையில போய் அங்கே வந்து முதலுதவி எடுத்துக்குவாராமா. அவங்க வர்றதுக்கு டிலே ஆனதுனால அவர் கிளம்பிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இல்லை தோனி இந்த மாதிரி, தோனி இவர் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக பேசிட்டாங்க. எது என்னவோ இருக்கட்டும், தலை தோனிக்கு தெரியும், அவரோட ஃபேன்ஸுக்கு தெரியும் அவர் எப்படி அப்படிங்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்பப்போ சோசியல் மீடியாவில் போகிறது வர்றது இருக்கிறதாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய் முகேஷ்.